நம்ம இன்றைக்கி வந்து மாம்பழம் குழம்பு வைக்க போகிறோம். மாம்பழம் வாங்கி வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம இன்றைக்கி மாம்பழம் குழம்பு தொலியை முதல் சீவிக்கிடுவோம். நல்லா கழுவிட்டு பழத்தை தொலியை மட்டும் நல்லா சீவி எடுத்துக்கிறணும். கல் மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கிறணும். இந்த மாதிரி கல் மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம தொலி சீவ முடியும். ரொம்ப பழுத்து கசிஞ்சு போச்சுன்னா நமக்கு சீவ முடியாது. அதை குழம்பு வந்து குழன்னு ஆயிரும். மாம்பழம் பூரா குழம்புல கரைஞ்சிரும். ரொம்ப குட்டி குட்டி பழமாக இருந்துச்சுன்னா முழுசாகவே குழம்புல போட்டுடலாம். இதை வந்து நம்ம வெட்டி தான் போட போகிறோம். நம்ம மாங்காய் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம். அடுப்பில் இதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து கடுகு போடுவோம். இப்போ கடுகு போட்டிருக்கோம். 2-3 வெந்தயம் போடுவோம். நல்லா வெடித்து வரும். கடுகு வெந்தயங்கள்லாம் நல்லா வெடித்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போடுவோம். சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். இதை போட்டுருவோம். இதை நல்லா வதக்கணும். கருவேப்பிலை வச்சுருக்கோம். அதையும் போடும். இது நல்லா ஒரு பொன்னிறமாக வெந்து வரணும். இப்போ இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு வெங்காயம். இப்போ வந்து தக்காளி போடுவோம். இது வந்து பச்சை மிளகா. இப்போ நம்ம மீன் குழம்புக்கு என்னென்ன போடுவோமோ அது எல்லாமே நம்ம அதில் போடுவோம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க. இப்போ இதுக்கு வந்து காண்ற அளவுக்கு நம்ம உப்பு போடுவோம். தூள் உப்பு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாகவே போட்டுக்குவோம். காணலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். கொஞ்சம் காலம் மஞ்சள் பொடி போடும். இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா போடுவோம். இப்போ வந்து நம்ம குழம்பு பொடி போடுவோம். மாம்பழம் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் தனி மிளகா அப்படி கொஞ்சம் போடுவோம். புளி கரைச்சி வச்சுருக்கோம். புளியை ஊற்றிக்கிடுவோம். ஏன்னா நமக்கு வந்து மாங்காயில் புளிப்பு கிடையாது, நல்ல மாம்பழம் அப்படிங்கிறதுனால நம்ம பழத்தை மட்டும் போட்டு புளி ஊற்றாமல் வச்சுட்டோம் அப்படின்னா சாம்பார் மாதிரி போயிடும். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காயை ஊற்றுவோம். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம குழம்புக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிற வேண்டியதான். இது எல்லாமே போட்டு வைக்கும்போது குழம்பு வந்து நல்ல ஒரு ருசியாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா கொதித்து குழம்பு கொஞ்சம் வற்றி வரணும். அதுக்கப்புறந்தே நம்ம மாம்பழத்தை போடணும். இப்போயே போட்டோம்னா மாம்பழம் வந்து ரொம்ப கரைஞ்சி கூழ் மாதிரி ஆயிரும். அதனால நம்ம இப்போ கடைசியில் இறக்கும் போது தான் மாம்பழம் போடணும். இப்போ மூடி வச்சு நல்லா வத்த விட்டுருவோம். இப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா காஞ்சிருச்சு, வத்தி வந்துருச்சு ஓரளவு. இந்த அளவு இருக்கும்போது நம்ம இப்போ இந்த மாம்பழத்தை போட்டுருவோம். மீன் மாதிரி தான் இது. நம்ம மீன் போடுவோம்ல, மீனுக்கு பதிலாக நம்ம மாம்பழம் போடுறோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது வந்து நல்லா கொதித்து நல்லா வெந்து வரணும். நல்லா மாம்பழம் வந்து அப்போ தான் கரையாமல் கிடக்கும். இது வந்து நல்ல பழம். இப்போ நான் வந்து மாம்பழம் போடுற போது நீங்கள் புளி வேறு அது கரைச்சி ஊற்றிருக்கீங்க, தக்காளி போட்டிருக்கீங்கன்னு நினைப்பீங்க. ஏன்னா மாம்பழம் வந்து இனிப்பான பழம். அதனால தான் நான் வந்து புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தக்காளி 2 பழம் போட்டிருக்கேன். நான் வெறும் மாம்பழத்தை மட்டும் போட்டு வச்சோம் அப்படின்னா சாம்பார் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் புளிப்பான மாம்பழம்னா நம்ம புளி ஊற்ற வேண்டியதில்லை. இது வந்து கொஞ்சம் நல்லா கொதித்து நல்லா வற்றி வரட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது வந்து நல்லா கொஞ்சம் வேகணும். மாம்பழ குழம்ப திறந்து பார்ப்போம். நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு கெட்டியாக இருக்கும். மாம்பழம்லாம் நல்லா துண்டு துண்டாக கிடக்கு. ஆளுக்கு 2 மாம்பழத்தை எடுத்து வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா சோறு அப்படித்தான் இறங்கும். நல்லா கமகமன்னு வீடே மணக்குது மாம்பழம் மணம். நல்லா மணமாகவும் ருசியாகவும் இருக்குது. இந்த மாதிரி வந்து மாம்பழம் நம்ம சீசனில் குழம்பு வச்சு அழகாக சாப்பிட்லாம். இது புளி ஊற்றி வைக்கிறதுனால இது வந்து ஒரு ஆள் பூராமே இருக்கும், கெட்டு போகாது.
புளி ஊற்றாம வச்சாதான் கெட்டு போகும். ஏன்னா பழம் வந்து நல்லா இனிப்பான பழம். கொஞ்சம் புளிப்பான பழம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரத்தில் கெட்டு போகாது. வெயில் நேரங்கிறதுனால எந்த குழம்புமே சீக்கிரம் கெட்டு போயிடும். நம்ம இடையில ஒரு சுட வச்சுக்கிறணும், நைட்டு வரைக்கும் வச்சுக்கிறணும். அப்படின்னா இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஒரு மணத்தோடையும் நல்ல ருசியோடையும் கமகமான்னு இருக்குது மாம்பழ குழம்பு. சின்ன மாம்பழமாக இருந்துச்சுன்னா நம்ம நல்லா தொலியை சீவிட்டு முழுசாகவே போட்டுடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அது இன்னொரு நாளைக்கு பொடி மாம்பழமாக வாங்கி செஞ்சு காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் ஒரு தரமான பழத்தை கண்டு நான் வெட்டி இணுக்காக போட்டிருக்கேன். இது மீனுக்கு பதிலாக இப்போ வந்து நமக்கு மாம்பழம் கிடக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.